ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தற்போது இந்த வருட ஐபிஎல் தொடரில் ரிஷப் பண்ட் தலைமையிலான லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி பிளே ஆஃப்குள்ளே முன்னேறல அப்படின்னா அந்த அணியின் மேனேஜ்மெண்ட் பார்த்திங்கன்னா ரிஷப் பண்ட்டை அவங்க கேப்டன் பதவியில் இருந்து நீக்கிடுவாங்களாம். அது மட்டும் இல்லாது அவங்களுக்கு சம்பளமான 27 கோடி ரூபாயை முழுமையாக கொடுக்க முடியாது அப்படின்னு அந்த அணி உரிமையாளரான சஞ்சீவ் கோயன்கா அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் மினி ஏலத்தில் ரிஷப் பண்ட் அவர்களை விடுவிப்பதற்கு தற்போது அவங்க தயாராக இருப்பதாக சொல்லப்படுது. அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வருட ஐபிஎல் தொடரில் ஆரம்பத்தில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி ரொம்பவே சிறப்பாக செயல்பட்டாங்க. அவங்க முதலில் விளையாடிய 6 போட்டிகளில் 4 போட்டிகளில் வெற்றி பெற்று ரொம்ப வலுவான நிலைமையில் இருந்தாங்க. ஆனால் அதற்கு பிறகு அவங்க விளையாடிய 5 போட்டிகளில் 1 மட்டுமே வெற்றி பெற்றிருக்காங்க. அந்த அணிக்கு புதிய கேப்டனாக இந்த வருடத்திற்கு பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட் அவர்கள் சுமார் 27 கோடி ரூபாய்க்கு ஏலத்துக்கு எடுத்து நியமிக்கப்பட்டாங்க. ஆனால் அவங்க கேப்டன்ஷிப்பில் ஓரளவு செயல்பட்டாலுமே பேட்டிங்கை ரொம்ப மோசமாக செயல்பட்டாங்க. அவங்க விளையாடி இருக்கக்கூடிய 11 போட்டிகளில் 128 ரன்களை மட்டுமே எடுத்திருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக அவங்களுடைய ஸ்ட்ரைக் ரேட் 100க்கு கீழே இருப்பது தான் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு. அதே போல் அவங்களுடைய கேப்டன்ஷிப் தற்போது கேள்விக்குறியாகி இருக்கு. அந்த அணி பயிற்சியாளர் ஜஸ்டின் லாங்கர், ஆலோசகர் ஜாகிர் கான் மற்றும் கேப்டன் ரிஷப் பண்ட் இவங்க 3 பேருக்கும் இடையே சரியான புரிதல் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நிலைமையில் அந்த அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறுமா அப்படிங்கிறது தற்போது பார்த்திங்கன்னா கேள்விக்குறியை ஏற்படுத்தியிருக்கு. 10 புள்ளிகளோடு புள்ளிப்பட்டியலில் 7வது இடத்தில் இருக்கக்கூடிய லக்னோ அணி அடுத்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய 3 போட்டிகள்லையுமே வெற்றி பெற்றால் மட்டும்தான் அவங்க பிளே ஆஃப்குள்ளே முன்னேற முடியும் அப்படின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு. அடுத்து அவங்க பார்த்திங்கன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், அதே போல் குஜராத் டைட்டன்ஸ் மற்றும் ஆர்சிபி இந்த 3 அணிகளோடு அவங்க மோத இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா தற்போது குஜராத் மற்றும் ஆர்சிபி இந்த 2 அணிகளுமே ரொம்ப வலுவாக இருக்காங்க. இவங்க தான் புள்ளிப்பட்டியலில் முதல் 2 இடத்தை ஆக்கிரமிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த 3 போட்டிகளில் அவங்க 3லும் வெற்றி பெறுவது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக மாறி இருக்கு. இந்த 3 போட்டியிலும் அவங்க வெற்றி பெற்றாலுமே பிளே ஆஃப்க்கு முன்னேறுவாங்களா அப்படிங்கிறதும் சந்தேகம் தான். ஏன் அப்படின்னா மற்ற அணிகளை காட்டிலும் தற்போது அவங்களுடைய நெட் ரன் ரேட் ரொம்பவே லோவாக இருக்குது. தற்போது இந்த வருட ஐபிஎல் தொடரில் பிளே ஆஃபுக்கான ரேஸு ரொம்பவே பார்த்திங்கன்னா கிரிட்டிக்கலாக இருக்குது. ஒவ்வொரு அணியுமே மிகவும் குறைவான வித்தியாசத்தில் ரன் ரேட்டில் பின்தங்கி இருக்காங்க. அதனால் தற்போது ரிஷப் பண்ட் தலைமையிலான லக்னோ அணி பிளே ஆஃப்குள்ளே முன்னேறுவது ரொம்பவே சந்தேகம்தான். தற்போது இது குறித்து பார்த்திங்கன்னா அந்த அணி ஓனரான சஞ்சீவ் கோயன்கா அவங்க மேனேஜ்மெண்ட் கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தற்போது ரிஷப் பண்ட்டுடைய கேப்டன்ஷிப்பும் அதே போல் அவருடைய பேட்டிங்கும் பார்த்திங்கன்னா எனக்கு எந்த வகையிலும் திருப்தியை ஏற்படுத்தலை. தற்போது அவங்களுக்கு 27 கோடி ரூபாயை சம்பளமாக கொடுத்து நாம் எடுத்தது எந்த விதத்துலையும் எனக்கு பயனளிக்கல அப்படிங்கிறது தோணுது. அதன் காரணத்தினால மினி ஏலத்தில் அவங்கள கேப்டன் பதவியில் இருந்து தூக்கிட்டு அவரை விடுவிக்கலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். மேலும் அவருக்கு 27 கோடி ரூபாய் சம்பளத்தை முழுமையாக கொடுக்க வேணாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா இந்த வருட ஐபிஎல் தொடரில் கண்டிப்பாக நம்மளுடைய அணி பிளே ஆஃப்குள்ளே முன்னேறணும். இந்த ஒரு விஷயம் நடக்கலை அப்படின்னா நான் கண்டிப்பாக சொன்ன விஷயத்தை செஞ்சுருவேன் அப்படின்னும், எனக்கு கோப்பையெல்லாம் கூட பெரிய விஷயம் கிடையாது, ஆனால் பிளே ஆஃப்குள்ளேயாவது முன்னேறணும், அதுதான் நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு தற்போது சஞ்சீவ் கோயன்கா அவர்கள் ரொம்பவே காட்டமாக பேசியிருக்காங்க. இதனால் ரிஷப் பண்ட்டுடைய கேப்டன் பதவி தற்போது கேள்விக்குறியாகி இருக்குது. ஏற்கனவே கடந்த வருடம் இந்த அணியில் கேஎல் ராகுல் கேப்டனாக இருந்தபோது அவருக்கும் அணி உரிமையாளருக்கும் இடையே மோதல் ஏற்பட்ட தகவல் வெளியானது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.